நம்மலாம் ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது மெயில் ஐடி ஓப்பன் பண்ணுறதுக்கு கரெக்டான பேர் கூட யோசிக்காம ஏதோ ஒரு பேர் இந்த சாக்லேட் பாய் சந்தோஷ், நாட்டி பாய் நவீன், கியூட்டி பிரியா அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பேரில் விளையாட்டுத்தனமாக மெயில் ஐடி ஓப்பன் பண்ணியிருப்போம். ஆனால் இப்போ இந்த ஸ்கூல் காலேஜ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் யாராவது மெயில் ஐடி கேட்டால் அந்த மெயில் ஐடி சொல்கிறதுக்கே நமக்கு ரொம்ப கூச்சமாக இருக்கும். என்னடா இப்படி ஒரு பேரில் மெயில் ஐடி ஓப்பன் பண்ணிட்டோமே, பேசாமல் அப்போவே ஒரு கரெக்டான பேரில் ஓப்பன் பண்ணியிருக்கலாம், இப்போ அதை மாற்றவும் முடியாது, தேவையில்லாமல் நம்ம புதுசாக ஒரு மெயில் ஐடி ஓப்பன் பண்ண வேண்டியதா இருக்குதே அப்படின்லாம் நீங்க யோசிக்கலாம். ஆனா இனிமே அந்த மாதிரி யோசிக்கவே தேவையில்லை. இப்போ எப்படி நம்ம இன்ஸ்டாகிராமு, ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி சோசியல் மீடியாக்கெல்லாம் யூசர் நேம் மாத்திக்கிறோமோ, அதே மாதிரி இதுக்கப்புறம் இமெயில் ஐடியுமே நீங்க வந்து பேர் மாத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது எப்படி மாத்துறது, மாத்தினதுக்கு அப்புறம் என்னோட பழைய மெயில் ஐடிக்கு யாராவது மெயில் பண்ணாங்கன்னா அந்த மெயில் எனக்கு ரிசீவ் ஆகுமா, அந்த பழைய டேட்டாஸ் எல்லாம் அப்படியே இருக்குமா அப்படின்னு ஏகப்பட்ட டவுட் இருக்கும். அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் டு இன்ஃபோ 366. நான் உங்கள் விஜே சங்கர். எஸ், இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு qtpriya@gmail.com அப்படின்னு ஒரு மெயில் ஐடி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து நீங்கள் priya@gmail.com அப்படின்னு மாற்றணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக மாற்றிக்கலாம். ஆனால் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இப்போ கூகுள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இமெயில் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி கூகுள் ஃபோட்டோஸ், அப்புறம் கூகுள் டிரைவ் அப்படின்னு இந்த மாதிரி ஏகப்பட்ட சேவைகள் வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த மெயில் ஐடியில் நான் டேட்டாஸ் எல்லாம் வச்சிருப்பேனே, இப்போ மெயில் ஐடி பேர் மாற்றிட்டோன்னா அந்த டேட்டாஸ் எல்லாம் அப்படியே இருக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு கண்டிப்பாக வரலாம். அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்கவே தேவையில்லை. கண்டிப்பா அந்த டேட்டாஸ் எல்லாமே அப்படியே இருக்கும். எவ்வளவு வருஷம் டேட்டாவா இருந்தாலும் அப்படியே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அதோட சேர்த்து இப்போ நான் எல்லா பக்கமுமே வந்து என்னுடைய பழைய மெயில் ஐடி தான் கொடுத்துருக்கேன், இப்போ புது மெயில் ஐடியா நான் மாத்திட்டேன் அப்படின்னா யாராவது அந்த மெயில் ஐடிக்கு மெயில் அனுப்பும் போது அந்த மெயில் எனக்கு ரிசீவ் ஆகுமா அப்படிங்கிற டவுட்டும் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கலாம். அதை பத்தியும் நீங்க ஒரி பண்ணிக்கவே தேவையில்லை. ஏன்னா அலைஸ் அப்படிங்கிற ஒரு ஃபார்மட் மூலமா ரெண்டு மெயில் ஐடி ஒன்னு சேர்த்திடுறாங்க அப்படிங்கிறதுனால பழைய மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணாலும் சரி, இல்ல புதுசா மாத்தின இந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணாலும் சரி, அந்த மெயில் உங்களுக்கு ரிசீவ் ஆயிரும். அண்ட் லாகின் அப்படின்னு எடுத்துக்கும் போது லாகின் பண்றது நீங்க பழைய மெயில் ஐடியோ புது மெயில் ஐடியோ அதாவது மாத்தினது, ஸோ எதுல வேணாலும் நீங்க லாகின் பண்ணிக்கலாம். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க மெயில் ஐடி வந்து சேஞ்ச் பண்றது லைஃப் டைம்லயே 3 டைம் மட்டும்தான் நீங்க மெயில் ஐடி பேர் வந்து மாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுல ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டே என்ன அப்படின்னா, இப்போதைக்கு ஹிந்தியில மட்டும்தான் அந்த ஹெல்ப் பேஜ்ல போய் மாத்திக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மற்ற லாங்குவேஜுக்கெல்லாம் இனிமே தான் கொண்டு வரவே போறாங்க. ஸோ இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க கியூட்டி பிரியா மாதிரி என்ன பெட் நேம்ல மெயில் ஐடி வச்சிருந்தாலும் சரி, இப்போ நீங்க அதை பிரியாவா மாத்திக்கலாம். இல்ல பிரியாவுக்கு பின்னாடி அப்பா பேரோ, ஹஸ்பண்ட் பேரோ, லவ்வர் பேரோ, யார் பேர் வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். ஆனா 3 தடவை தான் மெயில் ஐடி வந்து மாற்ற முடியும். உங்களோட டேட்டாஸ் எல்லாம் அப்படியே தான் இருக்கும். எந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணாலும் அந்த மெயில் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆயிடும். அவ்வளோதாங்க விஷயம். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ஒரு அப்டேட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும், அண்ட் கியூட்டி பிரியா மாதிரி நீங்கள் என்ன பெட் நேம்லாம் வச்சுருந்தீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. அண்ட் ரொம்ப முக்கியமாக இன்ஃபோ 366க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.